ஒவ்வொரு செயலுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல் பொறுப்பு ஏற்று கடமை சேருக்க வருகை தந்துள்ள அனைத்து காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்புகின்ற ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் மற்றும் வருங்கால இளைஞர்களுக்கும் வருங்கால இளைஞர்களுக்கும் மற்றும் கூடியிருக்கின்ற பாச நிறைந்து ஒன்றுபடி செல்லக்கூடிய எனது அன்பு தமிழர் அனைவருக்கும் எனது பணிவான இரவு வணக்கம். வந்ததுமே சொல்லியாச்சுங்க வணக்கம். இனிமேலுக்கு யாருக்கு இருக்கக்கூடாதுங்க சொணக்கம். ஆமா ஆமா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. சூத்துல கோமாளி வெளியில மாப்பிள்ள கூத்துல கோமாளி வெளியில வந்தாச்சு. என்ன தம்பி உனக்கு என்ன தம்பி உட்கார இடம் கிடைக்கலையா? இங்க வா மேடையில் வந்து உட்காருப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவம் வந்துருச்சு. இன்னைக்கே சொல்றீங்க எல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு கொஞ்சம் மனசுதான் வருத்தமா இருக்கு. ஏன் மாப்பிள்ள கூட்டம் தாங்க ரொம்ப கம்மியா இருக்கும். கண்ணாடியை கழட்டி பாடுற எடுவட்ட வயல கண்ணாடியை கழட்டவா? அள்ளிட்டாங்களே என்னை பத்தி ஆத்தா மரவு கூட்டம் தான் இருக்கு. என்னை பத்தி அப்பே மரவு கூட்டம்லாம் காணாமே. இனிமேல் தான் வருவாங்க. பூரா பண்ணி சரக்கு வாங்க போயிருப்பாங்க. ஏன்னா இப்பதான் சாமி வந்துச்சு. அடுத்து சாராயம் குடிச்சாதான் வேலையே இருக்கு. அதனால சாராயம் வாங்குறதுக்காண்டி போயிருக்காங்க. ஆமாப்பா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வெளியே வந்தாச்சு. யாரு நல்லா தூங்க கூடாது. தூங்குறாள் தயவு செய்து எத்திரிச்சு வந்துருங்க. யார் யார் தூங்குறீங்கள கண்ணெல்லாம் கட்டிக்கிறேன் பாத்துக்கங்க. பெரிய செய்வனக்காரே மதுரையில இருந்து வந்திருக்கேன். ஆமா எதுங்க இன்னும் கொஞ்சம் லேசா பிறண்டு படுத்துக்கு ஆத்தா கரப்பை முச்சுக்கிற போது. ஏன்னா இங்க படுத்தா கொஞ்சம் குளிரும். தயவு செய்து மேடைக்குள்ள வந்து படுங்க. நல்ல கண்ண கண்ணனுக்கு டான்ஸ் கரப்பில் கட்டி பிடிச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இமிடியட்டா ஆமாமா. ஏன்னா இன்னைக்கு ஆண்கள் கூட்டம் அதிகமா இருக்கா பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கான்னு சோதனை பண்ண போறேன். சோதனை பண்றேன். எங்க என்னை பெத்த அப்பா அம்மா இருக்கு. என் கூட பிறந்த அண்ணன் தம்பி பூரா கை தட்டுங்க பாப்போம் ஜோரா. அப்புறம் அடுத்து என்னை பெத்த ஆத்தா அம்மா இருக்கு கை தட்டுங்க தான் பாப்பான். ஆமா இன்னைக்கு பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா பெண்கள் இதே கிடையாது. பெண்கள் தமிழ்நாட்டினுடைய கண்கள் சொல்லும் மாதிரியே பரவாயில்ல இப்படித்தாங்க இருக்கேன்னு சொல்லி சுருக்கணும். அடுத்து ஒரு சோதனை பண்ண போறேன். எப்படி சோதனை பண்ண போறேன் பாருங்க. என்ன அத்தை அப்பை மாருங்க என் கூட பிறந்த அண்ணன் மாருங்க போற கடை 3 கடை இருக்கு. என்னென்ன கடை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அண்ணன் உங்களுக்கு தெரியுமா? இருக்காது யாருக்குமே தெரியாது. நான் சொல்றேன் நல்லா கேளுங்க. என்னை பத்தி அப்பா அம்மா இருக்க போற 3 கடை எது எதுன்னு கேளுங்களேன். பிராந்தி கடை, அதுக்கு அப்பு தண்ணி வாங்குறதுக்கு பெட்டி கடை, அடுத்து குடிச்சிட்டு உழுகுறது சாக்கடை. இத கடை 3 கடை தான் அன்னை பத்தி அன்னைமாரெல்லாம் போடுற கடை. அடுத்து வந்து பெண்கள் சோதிக்க போறேன். ஆமா ஏன்னா இந்த நான் கேட்கிற கேள்விக்கு என்னை பத்தி ஆத்தா மருக கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா தலைக்கு 500 ரூபா 1000 2000 சும்மா தர்றேன். ஆமா நல்லா யோசிச்சு சொல்லு. ஆமாங்க எங்க மக்கள் சொல்லிடுவாங்க. மக்கள் சொல்லிட்டாங்கன்னு சம்பளத்தை கொடுத்துட்டு போறேன். அன்னைக்கு என்னை பத்த ஆத்தா மாருக போற கடை 3 கடை இருக்கு. அது என்னென்ன கடை? ஆத்தா மாருக என் கூட பிறந்த தங்கச்சி மாருக போற கடை 3 கடை இருக்கு. 3 கடையா? ஆமா. ஏய் மாப்ள ஆம்பளை ஆளுகளை கேட்ட ரைட்டு கடைக்கு போவாங்க. ஆமா அவங்க போய் எந்த கடைக்கியா போறாங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? அப்ப 500 ரூபா போச்சு. 500 ரூபா போச்சு. செத்து போச்சு. 500 ரூபா எனக்கு தான். இப்ப நான் சொல்றேன் நல்லா கேளுங்க. ஆத்தா மார்க்க போற 3 கடை. முதல் கடை பூக்கடை, ரெண்டாவது நகை கடை, மூணாவது ஜவுளி கடை. இந்த ஜவுளி கடை தாங்க ஆரம்பிச்சது எனக்கு வினைய. என்ன மாப்பிள்ள அப்படி? என் மாமியா என்னை வீட்டுல வெறி கொண்டு தேடிட்டுறான். வெறி கொண்டு தேடுதா? ஐயப்பா. ஆமா ஏன்னு கேளுங்களேன். நம்ம ஊர்ல எப்படி திருவிழா நடக்குதோ அதே மாதிரி எங்க ஊர்ல திருவிழா நடக்கும். இங்கனால பரவாயில்ல 1 மாசம் 1.5 மாசம் காப்பு கட்டிருப்பாங்க. எங்க ஊர்ல 3.5 மாசம் காப்பு கட்டிருப்பான். 3.5 மாசம். ஆமா 3.5 மாசம் விரதம் இருந்தா மட்டும்தான் எங்க ஊர்ல சாமி தச்சரூவா நிக்கும். ஆமா இல்லாட்டா எங்கிட்ட புழங்கிட்டானா முடிஞ்சு போச்சு. சாமி கிளம்பி அங்கிட்டு கிளம்பி அடுத்த ஒரு பக்கம். அதனால எப்படி கேளுங்க இப்ப திருவிழா டயத்துக்கு எல்லாத்துக்கும் என்ன குறுப்பு சேலை. என் பொண்டாட்டி சொல்லிட்டா எந்த சேலை கலர் கலரா மாத்தி மாத்தி எடுத்தா சுத்தப்படாதுங்க. எங்க வீட்டுல வந்து குறுப்பு சேலை எடுத்து கொடுத்தா ஏத்துக்குருவாங்க. குருட்டு சேலை இல்ல குறுப்பு சேலை. குறுப்பு சேலை எடுக்கிறதுக்காண்டி மதுரை போத்தீஸுக்கு எல்லாத்தையும் கூட்டி போயிட்டேன். சின்ன வண்டி பார்த்தாலும் சொல்லிட்டு ஈச்சரு எல்லாத்தையும் அள்ளி போட்டு கிளப்பிட்டேன். வண்டி எடுத்து கிளப்பி கொண்டு போன ஈச்சர்ல போய் பூரா சாமான பூரா வாங்கிட்டாங்க. இருக்கிற துணிமணியை பூரா வாங்கிட்டாங்க. துணிமணி தான் பூரா வாங்கிட்டாங்க. பார்த்தா செமக்க மாட்டாங்க என் பொண்டாட்டிலாம். நானு என்ன செய்வேன்? இங்கிட்ட ஒரு கொட்டை பைய, இங்கிட்ட ஒரு கட்டப்பை,
இருக்கிற துணிமணியை பூரா ஆஞ்சிக்கிட்டு என் பொண்டாட்டி மார்க்கு செம்மந்து வர மாட்டாளுங்க. என் மாமியா மார்களை ஆட்டிக்கிட்டு ஒரு ஆளுக்கு ஆண் பக்கம் மைத்த போட்டுக்கிட்டு எப்படி அங்க இருந்து வர ஆளுங்க கேளுங்கண்ணே. என்ன சைஸா வராங்களே வித்தியாசமா போட்டுக்கிட்டு மாமியா ஆட்டுறத பார்த்தது நீ ஒருத்தன் தானே தமிழ்நாட்டுல. இது என் பொண்டாட்டி நடந்து வருது. என் மாமியா நடந்து வரத பாத்திருக்கீங்களா? அவங்க இது வச்சுக்கிடுவாங்க, இந்த கீழ்ச்சி செருப்பு வேற அடியில மாட்டிக்கிட்டவ. ஆமா அவங்க வேற தூக்கிக்கிட்டு. என் பொண்டாட்டி கூட பரவாயில்லையா, என் மாமியா பண்றாலும் பெரு எலும்பா இருக்கேன். இந்த கீழ்ச்சி செருப்பு போட்டுக்கிட்டு அவங்க நடந்து வரத பாருங்க. எப்படி ஆளு வித்தியாசமா தூக்கி வச்சுக்கிட்டு நடக்கிறது. நான் கொட்டப்பை இங்கிட்டு கட்டப்பை இங்கிட்டு கட்டப்பை செம்மந்து வந்தேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு வர டயத்துல ஒவ்வொரு வெதரும் ஒன்றரை கிலோ வீங்கிக்கிறேன். என்னது கண்ணா ஏன் வெதறதே? ஒன்றரை கிலோ தேன்றாட்டு மணிக்கு இங்கிட்டு இங்கிட்டும் கிடக்கேன். நான் எப்படி நடந்து வரேன் கேளுங்க வீட்டுக்கு வர்றப்ப. ஆமா ஐயோப்பா என்னையாச்சு? ரொம்ப ரொம்ப அடிவாங்கிருச்சு ஒரு கடை. கட்டப்பை செம்மந்தியில கட்டப்பை செம்மந்தில கொட்டை இறங்கி போச்சு. அனாமத்த இறங்கல அப்படி நான் நடந்து வரேன். நல்லா கேளுங்க. திருவிழா டயத்துல அன்னைக்குதான் பொங்க வைப்பான். நைட்டு பொங்க வச்சுட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை? வீட்டுல நானும் பொங்க வைக்கணும் ஒரு சின்ன ஆசை. உங்களுக்கு அந்த எச்ச புத்தி இருக்கும்ல. 3 மாசம் காப்பு கட்டி நம்மள விரதம்ல. ஆமா மாப்ள. நம்ம வீட்டுல பொங்க வைக்கணும் எனக்கு ஆசை இருக்கும்ல. கோயிலுக்கு பொங்க வச்சு முடிச்சாச்சு. விடிய கால கெடா வெட்டு எதுவுமே கெடா வெட்டுங்க. கெடா வெட்டு நீங்க வேற கெடா வெட்டுன மாதிரி. ஆமாமா இங்கிட்ட வந்து கவிச்சு பொணங்குறதுமா நம்மளும் இங்கிட்ட கவிச்சு பொணங்கிடணும்ல. எனக்கு ஒரு சின்ன அல்பாசை இருக்கும்ல. அப்பதான் பாருங்க பூரா சொந்த பந்தம் பூரா வீட்டுக்குள்ள படுத்து கிடந்தாங்க. பெட்ரூம்ல நானும் என் பொண்டாட்டி மட்டும் தான் படுப்பான். ஆமா பூரா குறுப்பு சேலையா எல்லாம் குறுப்பு சேலை. குறுப்பு சேலைக்கு எதுக்கு நல்ல விஷயத்தை நல்லா கேளுங்க. என் பொண்டாட்டி கீழே படுத்து போனா. சரி என் மாமியா பெட்டு மேல படுத்து போனா. என் பொண்டாட்டி நினைச்சு என் மாமியால போட்டு நான் பிரட்டி எரிஞ்சு மாமியா சொன்னாம படுத்து கிடக்கா. நானும் வண்டி குதிரை வண்டி ஓட்டாப்புல டக்கடா 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 டக்கடான்னு அடிச்சு மாமியார் பிரட்டி உருட்டி மாமியார் செவனேண்டு கிடக்கடா சென்னை பண்ணாட்ட அப்படி சென்னை பண்ணி ஆட்டேன். முண்டை கத்த வேணாமா ஏழை மாதிரிமான அப்படி சொல்லி சொல்ல வேணாமா? அதுக்கு கத்துற மாதிரி எதுவும் இருந்திருக்காது. கத்துற மாதிரி நான் கத்துற மாதிரியா பண்ணேன். கத்த விடாத வங்குல பண்ணேன். மாமியா மாமனாரு வெளியூர் போயிட்டாப்புல. மாமியாவுக்கு சின்ன அல்ப ஆசை. என்ன ஆசை? மாமனார் வெளியூர் போயிட்டார்ல. விடிய கால மாமியா வந்து சொல்றா, எப்படி மருமகனே உங்க மாமனை காட்டலையே நீங்க ரொம்ப சூப்பர் மருமகனே நல்ல பாஸ்ட் அடிக்கிறீங்க அப்படின்ட்டாங்க. இதுக்காண்டிதான் சொல்றேன் இந்த குறுப்பு சேலை எடுத்து கொடுங்க வேணாம்னு சொல்லல. இந்த கொழுந்தியாவுக்கு மாமியாருக்கு சின்ன மாமியாருக்கு பெரிய மாமியாருக்கு மட்டும் தயவு செய்து இந்த குறுப்பு சேலை எடுத்து கொடுக்காதீங்க. ஆமா மாத்தி கூட எடுத்து கொடுங்க சொல்றேன். அக்கா தங்கச்சிகளை எடுத்து கொடுங்க, சித்திமார்களுக்கு எடுத்து கொடுங்க, பெரியமாமார்களுக்கு எடுத்து கொடுங்க. தயவு செய்து சொல்றேன் இந்த அத்தைமார்களுக்கு மட்டும் யாரும் இந்த குறுப்பு சேலை எடுத்து கொடுத்துறாதீங்க. அதனாலதான் சொல்றேன் நீங்களும் இன்னைக்கு நாடகம் பார்க்க வந்திருக்கனால எப்படி நாடகம் பார்க்கணும் தெரியுமா? உங்க கண்ணால நாடகத்தை பார்க்கணும், காதால பாட்டுகளை கேட்கணும். காலத்தினால உங்க கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, காதால பாட்டுகளை கேட்கிடுங்க. கண்ணாளி உங்க கண்ணாளி 2 கண்ணாளி நாடகத்தை பார்த்திடுங்க, காதாலை பாட்டுகளை கேட்டிடுங்க. உங்க கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்கிடுங்க. ஒன்னு சொன்னால் பொறுமையாக இருந்திருங்க அன்பு சகோதரர்களே வணக்கம். நீங்க சொன்னா போனீங்க தலிய சோதர சோதரிகளை வணக்கமுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க. இப்பதான் பெட்டிலாம் நொறுக்க போறேன்னு நினைக்கிறேன். என்ன மாப்பிள இப்பதானே சொல்லிக்கிட்டு சீட்டி அடிக்காதீங்க. இல்ல மாப்பிள இப்படி சீட்டி அடிக்காதீங்க அப்படி சொல்ல வரீங்களா? ஆமா விளம்பரமா. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு காம்பவுண்ட் செவர்ல இங்கேயும் சிறுநீர் கழிக்காதீங்கன்னு போட்டிருக்காங்க. ஆமா நம்மால போய் என்ன பண்ணுவாங்க? அங்கதான் சிறுநீர் கழிக்கிறது. அவனின்னா ஆட்டினான்றியா அள்ளிடுறாங்க. ஆமா நம்மால என்ன பண்ணுவாங்க? அங்கதான் கணேஷ் பிள்ளை போட்டுக்கிட்டு ஆயில் உள்ள வச்சுக்கிட்டு பூ 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 பூவாங்க.
ராமமூர்த்தி மாமா மணிக்க ஏன்னா சின்ன சீட்டி அடிக்காதீங்கன்னு அதுக்காண்டி வீம்புக்கு அடிச்சிருக்காப்ல. அப்படி எடுத்துக்காட்டு இப்படி அடிக்க கூடாதுன்னு மக்களுக்கு விளம்பரப்படுத்து. அப்படி சொல்ல வரீங்களா? ஆமா. சீட்டி அடிக்காதீங்க, இப்படி சீட்டி அடிக்காதீங்க, சீட்டு கொடுக்காதீங்க, சீட்டி அடிக்காதீங்க, துண்டு சீட்டு எடுத்து கொடுக்காதீங்க. உங்க கண்ணாளி நாடகத்தை பார்த்திடுங்க. பின்னாடி போக கூடாது. ஏன்னா எதுக்காண்டி சொல்றேன்னா சொல்லுங்க சொல்லுங்க. உண்மைக்கே சொல்ல போன இன்னைக்கு நான் இது கலையரங்க நேத்து போன மேடையில கொட்டக மேடை இருக்கிற ஆளு பூரா குடியார முண்ட பூரா குடிச்சுட்டு முன்னாடி உட்காந்து நாடகத்தை பார்ப்பான். பூரா பின்னாடி டான்ஸுக்கார பாவடை மாத்திக்கிட்டு உள்ள தலை விட்டு பார்த்து கிடப்பேன் மிடீருண்டு. அதுக்காண்டிதான் சொல்றேன் பின்னால போக அதிங்க, பின்னாடி போக அதிங்க, ஓட்டப்பட்டு போகாதீங்க, பின்னாடி போக அதிங்க, முன்னாடி வந்தது முடிவு வரை இருந்து விடிவு வரை இருந்து என்னென்ன நடப்பது பார்த்து நீங்க முன்னாடி வந்து என்ன முடியும் வரை இருந்து விடியும் வரை பேச பார்த்திடுங்க. நல்ல நாடகத்தை பார்த்திடுங்க. முத்து முத்தாகாத்திருக்கு மாடி உள்ள அடி தொட்டு புட்டா தோஷம் இல்ல மாடி உள்ள கருத்திருச்சி கவலை சத்தம் கேட்டிரு ஆறு ஊரோ ஒருங்கிருச்சு நாம ஒதுங்க கிடைச்சிருச்சு. கலைக்கு மதிப்பு தரணும், கலைக்கு மதிப்பு தரணும், கௌரவத்தை காப்பாற்றணும். கலைக்குயில் வந்தவர்கள் பதினைக்கு கட்டுப்பட்டு கண்ணியமா இருந்தாலும் நடிக்கிறது. உங்க நாளை நாடகத்தை பார்த்திடுங்க. பாதாள பாட்டுகளை கேட்டிடுங்க. நீங்க சொன்னா போல மெதியா இருந்திடுங்க. வணக்கமுங்க வணக்கமுங்க வணக்கமுங்க. ஆமா அப்படிதான் இருக்கணும் சொல்லு சுருக்குண்டு பல பல. இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காண்டி நடக்கின்ற கேட்டால் என கேட்பதெல்லாம் உங்களுடைய கடமை, சொல்வதெல்லாம் எங்களுடைய கடமை என்ற காரணத்தினாலே இந்த நாடகத்துக்கு தெளிவாக எங்களை போன்ற கலைஞர்களை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடியது யூடியூப் சேனல். இங்க தெளிவாக யூடியூப் சேனல் பதிவு செய்து கொண்டிருக்கும் பாஸ்துக்கு மரியாதைக்குரிய SKS யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அது பணிபுரிந்த அன்பு உடன்பிறப்பு அவர்களுக்கும் எங்களை சார்பிலும் எங்கள் சார்ந்த கலைக்குழு சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம் அண்ணே. ப்ரோ நல்லா ஜூம் பண்ணி எடுத்துக்கங்க, நான் வேணாம்னு சொல்லல ப்ரோ. அன்னைக்கு இப்படித்தான் ஒரு யூடியூப்காரே வந்து யூடியூப் எடுக்கணும்னு சொல்லி எடுத்தாப்புல. சரி